Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் எங்களுடைய சண்டே வெஜ் லஞ்ச் ரொட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வெஜ் லஞ்ச் ரொட்டீன் பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜைக்காக செஞ்சது, அதனால் இதில் வடை பாயசம்லாம் இருக்குது. இதில் என்னென்ன ரெசிபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், அப்பளம், வடை, பாயாசம். இதுதான் இந்த வாரத்துடைய வெஜ் லஞ்ச் ரொட்டீன். இந்த சண்டே வெஜ் லஞ்ச் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நான் ஏற்கனவே பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக இருக்கிற பருப்பை கீரைக்காக எடுத்துட்டேன். மீதி இருக்கிற பருப்பை நான் இந்த மாதிரி கலந்து வச்சிடுறேன். முதல்ல நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் முருங்கைக்காவை வதக்கி போட போகிறதில்ல, அப்படியே டைரெக்டாக போட்டு சாம்பாரில் செஞ்சிட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யும் போது இது அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் பருப்பு வேக வைக்கும் பொழுதே பூண்டு சேர்த்து வேக வச்சுருந்தேன். இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு வெந்ததில் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் வேகும் போது இன்னும் திக்காயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் ஒரு விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சிடலாம். இதுக்காக நான் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டை தட்டி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா கீரை நல்லா வாசமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் பூ இருந்தது, அதோடு சேர்த்து நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைலாம் ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா கசப்பு தன்மை கொண்டு வந்துடும். அதனால் சும்மா லைட்டாக இதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். அது கூடயே நான் கொஞ்சம் லைட்டாக 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வச்சிடலாம். நம்ம முருங்கைக்காவையும் பருப்பையும் வேக வச்சுருந்தோம். அது ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
அடுத்ததாக நம்ம ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப புளிப்பு தன்மை வரும். நம்ம வந்து கொஞ்சம் புளியும் ஊற்ற போகிறோம், அதனால் வந்து ஒரு தக்காளியே போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவையும் பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து கட்டி பெருங்காயம் பருப்பில் போடலை, அதனால் நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் போடுறவங்க வந்து பருப்போடையே சேர்த்து வேக வச்சுடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சாம்பார் வந்து எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடணும். அப்படி இல்லைன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி பழைய சாம்பார் வாசனை வர ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து நம்ம ஒரு 2 கொதி வந்தோடனே இதை இறக்கிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கொஞ்சம் மேலே தூவிடலாம். தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிடலாம். இதுக்காக கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெங்காயம் பெருசாக அரைஞ்சிருக்கேன், உப்புமாக்கு அரைகிற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வைக்கல, அதனால் வந்து நான் கொஞ்சம் மெலிசாக நறுக்கி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம வந்து இதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து கலந்தாச்சு. நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலையும் வெங்காயம் தக்காளி இல்லாமல் உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பாயாசம் செஞ்சிடலாம். பாயாசத்துக்கு வந்து நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நான் வந்து சேமியா பாயாசம் தான் செய்ய போகிறேன், அதனால் ஜவ்வரிசி எதுவும் வேக வைக்கல. நான் வந்து கொஞ்சம் சேமியா மட்டும் போட்டு பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்தாச்சு. எப்போவுமே வந்து நெய் ரொம்ப காஞ்ச பிறகு முந்திரி பருப்பு போடக்கூடாது, முன்னாடியே போட்டுறணும். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பை வறுத்துட்டேன். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெய்லேயே வந்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் சேமியா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க.
இப்போ நெய்யில் வந்து சேமியா நல்லா வதங்கிடுச்சு. இதனால் வந்து உதிரி உதிரியாக வரும், அது இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இது லைட்டாக கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாலை காய்ச்சி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலை நான் வந்து சுண்டை காசியிருக்கேன். அதோடு நான் வந்து இந்த வேக வச்ச சேமியாவை வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து சேமியாவை முழுக்க வேக வைக்கல, பாதி அளவு தான் சேமியாவை தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இப்போ மீதி பாதி அளவு வந்து இந்த பால்லையே வேகட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி சர்க்கரையை வந்து முன்னாடியே போடக்கூடாது. ஏன் நம்ம சர்க்கரையை முதல்லையே போடக்கூடாதுன்னா பால் வந்து உங்களுக்கு திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பாயாசத்துக்கு எப்போவுமே சர்க்கரை கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ நான் வந்து ஏலக்காய் முந்திரியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ சேமியா வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். நம்மளுடைய பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக வடை செஞ்சிடலாம். இதுக்காக நான் வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து உளுத்தம்பருப்பில் வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நம்ம வடையை எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம். இப்போ வடை வந்து ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்த பின்னாடி நம்ம இந்த வடைகளை எடுத்துடலாம். நான் ஏற்கனவே வாழைப்பூ வடையும் செஞ்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்க்காம உளுத்தம்பருப்பு சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். அதோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வடை பொரிச்ச எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சிட்டேன். அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்பளம் பொரிச்சாச்சு. அடுத்ததாக நான் வந்து ரசம் வச்சிடுறேன். கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு அதிக அளவு எண்ணெய் தேவைப்படாது. ரசத்துக்கு வந்து நான் ஏற்கனவே புளி கரைச்சலோட தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் தாளிச்சிடுறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து உப்பும் வந்து ஏற்கனவே போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரசமும் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது வந்து நுர கட்டினதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் வெஜ் லஞ்ச் ரொட்டீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வடை, சேமியா பாயாசம், முருங்கைக்கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், நான் வந்து பருப்பு வந்து சாமிக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் பருப்பை முன்னாடியே எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன். சாதம், முருங்கைக்காய் சாம்பார். இந்த சண்டே வெஜ் லஞ்ச் ரொட்டீன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.